வணக்கம். நெக்ஸ்ட் அப் ஆன் தி ஐ ட்ராப் சீரீஸ் வந்து ஹவு டு அப்ளை ஐ ட்ராப்ஸ் கரெக்ட்லி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம்தான். ரொம்ப சிம்பிள். மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு லோவர் லிட்டை கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பாக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பாக்கெட்குள்ள நம்ம ஐ ட்ராப்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் திங். பட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், அது நிறைய பேருக்கு தெரியாது. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ கண்ணுக்கும் மூக்குக்கும் there is a very small connection here. ஸோ அதனால தான் நம்ம ஐ ட்ராப்ஸ் போடும் பொழுது அதோட கசப்பு நம்ம தொண்டையில தெரியுது. ஸோ நம்ம எவ்ரி டைம் ட்ராப்ஸ் போட்ட பின்னாடி ஐஸை வந்து ஜென்டலா க்ளோஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாம ரொம்ப பிளிங்க் பண்ணவும் கூடாது, ஸ்குவீஸ் பண்ணவும் கூடாது. ஆஃப்டர் வி ஜென்ட்லி க்ளோஸ் தி ஐஸ், நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு இந்த இன்னர் பார்ட் ஆஃப் தி ஐ, தட் இஸ் கண்ணும் மூக்கும் சேர்ற இந்த ஜங்ஷன்ல ஒரு ஸ்மால் ஜென்டில் ப்ரெஷர் கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபார் அபவுட் லெஸ் தென் அ மினிட். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போடுற சொட்டு மருந்து கண்ணிலேயே நிற்கும், மூக்குக்கு தொண்டைக்கு போகாது. ஸோ இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து மருந்து வந்து கண் மருந்து ரொம்ப வருஷம் போடுற மாதிரி இருக்கும். ஐதர் அவங்க கண் ப்ரெஷருக்காக இருக்கலாம், இல்லை வேற சில பிரச்சனைகளுக்காக இருக்கலாம். ஸோ இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து உடம்புல பரவாமல் இருக்கிறதுக்கும் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஜென்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணாலே போதும். அந்த மருந்து வந்து கண்ணில் மட்டும்தான் அதோட ஆக்ஷனை காட்டும். எனி சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் பிரெக்னென்ட் விமன் அவங்க பயப்படுறாங்க எந்த மருந்துமே யூஸ் பண்ண, ஏன்னா குழந்தைக்கு பாதிப்பு வருமோ இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமோன்னா அந்த மாதிரி டைம்ல சிம்பிள் இந்த நேசோ லாக்ரிமல் அக்ளூஷன் பண்ணாவே போதும். நம்ம பயன்படுத்துற எல்லா டிராப்ஸுமே கண்ணிலேயே நிற்கும். அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம போடுற மருந்து கண்ணிலேயே அதிக நேரம் நிற்கிறதுனால அதோட எஃபெக்டிவ்னஸும் அதிகமாக கூடும். So this is a very simple tip, but that nasolacrimal occlusion is something that you must have learned new today.